அமெரிக்கா வெனிசுலா இடையே அதிகரிக்கும் பதற்றம். போர்க்கப்பல்களை அனுப்பும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வெனிசுலாவுக்கு தோள் கொடுத்து அமெரிக்காவை எதிர்க்கும் ரஷ்யா, சீனா. கவிழ்க்கப்படுகிறதா வெனிசுலா அரசாங்கம்? வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை அடைய துடிக்கிறாரா ட்ரம்ப்? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்த ட்ரம்ப் வெனிசுலா அதிபர் மடுரோக்கு இடையில அப்படி என்னதாயா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தோணும். என்னதான் பிரச்சனை? எஸ், எண்ணெய், ஆயில். இதை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை போக போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போர் மாதிரியான சூழல் நிலவக்கூடிய கரீபியன் கடல் பகுதியில் நிலவுற பதற்றத்தை பற்றி பார்க்கலாம். கரீபியன் கடல்ல திடீர்னு அமெரிக்க போர்க்கப்பல்களோட சத்தம், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிராந்தியத்தில் 1994க்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ நடவடிக்கை. இதுக்கு அமெரிக்கா என்ன காரணம் சொல்லுது? இது போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையோட ஒரு பகுதி அப்படின்னு. சரி, கடல் பகுதியில் ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸை ஒழிக்கிறது வழக்கமானது தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு திருப்பம். போதைப் பொருள் கடத்தல்காரர்களை ஒழிக்கிறதுக்கான இராணுவ நடவடிக்கை அப்படின்னாலும் அதுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் தேவையா? போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இருக்கோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் சந்தேகம். இந்த இடத்துல தான் வெனிசுலா வருது. சரியான ஊழல்வாதி, சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா குற்றம் சாட்டக்கூடிய மடுரோவோட ஆட்சி அங்கே நடக்குது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் மடுரோவுக்கும் ஒரு பதற்றமான உறவு நிலவுது. இந்த சூழல்ல அமெரிக்காவோட இந்த இராணுவ கட்டமைப்பை நாம புயலுக்கு முந்தைய அமைதி அப்படின்னு எடுத்துக்கலாமா? வெனிசுலாவுக்கு எதிரான நடவடிக்கைக்கு அமெரிக்கா தயாராகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இதோட தீவிரத்தை நான் கொடுக்க போற தகவல்கள் மூலமா நீங்க உணர்வீங்க. கரீபியன் கடல் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனையில கரீபியன் கடல் ஏன் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்குலாம் தோணும். வெனிசுலா தென் அமெரிக்க கண்டத்தோட வடக்கு விளிம்பில் அமைஞ்சிருக்கு. கரீபியன் கடல் அதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு. அப்போ போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் கரீபியனுக்குள்ள நுழையுது அப்படின்னா அது வெனிசுலா கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் கரீபியன் கடல்ல அமெரிக்க இராணுவ நடவடிக்கை ரொம்ப தீவிரமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி வெனிசுலா கடற்கரைக்கு பக்கத்தில் 8 ராட்சத அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள், ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் நிலைநிறுத்தப்படுது. அடுத்து ஸ்டெல்த் F-35 போர் விமானங்கள் அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படையினர் கப்பல்ல தயார் நிலையில இருக்காங்க. அதோட நிக்கல, அமெரிக்காவோட புவர்ட்டோரிக்கோ தீவு, வெர்ஜின் தீவுகள்ல இராணுவ நடவடிக்கைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த 2 தீவுகளும் வெனிசுலாவுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. கரீபியன் கடல் போர்க்களமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்க போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் போதைப் பொருள் கடத்தல்னு சொல்லி படகுகளை வேட்டையாடுறாங்க. இந்த தாக்குதல்களில் 40க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. அமெரிக்க படைகள் வெனிசுலாவோட கடல் பகுதிகளுக்குள்ள நுழையக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் வெனிசுலா அதிபர் மடுரோ மீது அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா மடுரோவை கிரிமினல் லீடர் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுது. அவரை பிடிக்கிறவங்களுக்கு 400 கோடி ரூபாய் பரிசு தொகை அப்படின்லாம் அறிவிச்சாங்க. ஏன்னா வெனிசுலா அதிபர் மடுரோ ஒரு போதைப் பொருள் பயங்கரவாத வலையமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறதா அமெரிக்கா குற்றம் சாட்டுது. அதோட மடுரோவும் வெனிசுலாவோட உயரதிகாரிகளும் போதைப் பொருள் கும்பல்கள், கொலம்பிய கிளர்ச்சி குழுக்களோட சேர்ந்து அமெரிக்காவுக்குள்ள அதிக அளவு கொக்கைனை கடத்துறாங்க. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய நிதி வெனிசுலா அரசு மற்றும் இராணுவத்துக்கு போகுது அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதனால அவரை பிடிக்க ரிவார்டெல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சு. குறிப்பா ரஷ்யா, சீனா, ஈரான் கிட்ட இருந்து மடுரோவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவை துண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட இலக்கு. சுருக்கமா சொல்லணும்னா மடுரோவை அமெரிக்கா தேடப்படும் குற்றவாளி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுது. ட்ரம்ப் அச்சுறுத்தலுக்கு பதிலடியா மடுரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்களும் தயார் நிலையில தான் இருக்கோம். எங்க இராணுவம் ட்ரோன்களை தயாரா வச்சிருக்கு. அமெரிக்கா படையெடுக்க துணிஞ்சா நாங்களும் எதிர்த்து போராடுவோம். போதைப் பொருள் கடத்தல்காரர்களை எதிர்த்து போராடுற மாதிரி நடிச்சு வெனிசுலாவோட வளமான எண்ணெய் வயல்களை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிட்டிருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல மடுரோ மட்டும் தனியா நிக்கல.
ரஷ்யாவும் சீனாவும் தலையிட்டு அமெரிக்கா பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய ராணுவ குவிப்பு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. பிரேசில் அதிபர் லூலா கூட ஏதாவது பெரிய பஞ்சாயத்து ஆகிறதுக்குள்ள அமைதியாகுங்கப்பா அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. முழு போர் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட போர் அளவுக்கு நிலைமை தீவிரமாயிருக்கு. ட்ரம்ப் மடுரோவை சும்மா மிரட்டுறதுக்காக இதை பண்றாரா, இல்லை வெனிசுலா அமெரிக்காவோட படையெடுப்பை எதிர்கொள்ளுதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ட்ரம்ப் மடுரோ மோதலோட மையப்புள்ளியா ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் எண்ணெய், ஆயில். அதை கருப்பு தங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு வச்சிருக்கக்கூடிய நாடுகளில் முன்னிலையில் இருக்கிறது நம்ம வெனிசுலா தான். எண்ணெய்னாலே சவுதி தான் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் வெனிசுலாவில் சவுதியை விடவும் அதிகமாக எண்ணெய் வளம் இருக்குது. ஆனால் அந்த நாடு கடுமையான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? எல்லாம் நம்ம அருமை நண்பர் அமெரிக்கா தான். அமெரிக்கா போட்ட தடைகளால் தான் இவ்வளோ பாதிப்பும். ட்ரம்ப்போட 2 கண்களுக்கும் வெனிசுலாவில் 2 விஷயங்கள் தான் தெரியுது. ஒன்று மடுரோ, இன்னொன்று எண்ணெய். வெனிசுலாவில் நிறைய எண்ணெய் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மலிவாக கிடைக்கும், அமெரிக்காவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அமெரிக்க தடைகளால் வெனிசுலாவால் அந்த எண்ணெயை அவ்வளோ எளிதாக வெளியில் விற்க முடியல. ட்ரம்ப் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்குறதா சொல்லப்படுது. மடுரோவோட அரசாங்கம் வீழ்ந்து ட்ரம்ப் ஆதரவு அரசாங்கம் அமைஞ்சா அமெரிக்க நிறுவனங்கள் வெனிசுலாவோட மிகப்பெரிய எண்ணெய் வயல்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெனிசுலால ரஷ்யா சீனாவோட முக்கியத்துவத்தையும் இதன் மூலமா குறைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இது எண்ணெய் வர்த்தகம் அப்படிங்கிறத தாண்டி வெனிசுலா இருக்கக்கூடிய லத்தீன் அமெரிக்காவோட எரிசக்தி எதிர்காலத்தை யாரு கட்டுப்படுத்த போறா அப்படிங்கிற அதிகார போட்டியை பத்தினது. அதனால தான் அமெரிக்கா வெனிசுலாவோட எண்ணெயை திருட விரும்புறதா மடுரோ குற்றம் சாட்டுறாரு. மடுரோவை ட்ரம்ப் நார்கோ சர்வாதிகாரி, போதைப் பொருள் சர்வாதிகாரி அப்படின்னு தான் சொல்றாரு. எண்ணெயில இருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை ஊழலுக்கும் நியாயமானவங்களெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கும் தான் மடுரோ பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. அதனால தான் வெனிசுலாவோட எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா முடக்க நினைக்குது, ஏற்றுமதிகள் எல்லாம் தடுக்குது, வெனிசுலா கிட்ட இருந்து மற்ற நாடுகள் பொருட்கள் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குது. மடுரோ மீதான வெறுப்புக்கான காரணத்தை இப்படிதான் ட்ரம்ப் ஜஸ்டிஃபை பண்றாரு. அதுக்கு தான் மடுரோ என்ன சொல்றாருன்னா, இது போதைப் பொருள் மற்றும் ஜனநாயகத்தை பத்தினது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு எங்களோட எண்ணெய் மட்டும்தான் தேவை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சீனா கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த பாதுகாப்புக்கு ஈடான எண்ணெய் ஒப்பந்தங்களை 2 நாடுகளோடையும் போடுறாரு. இப்படிதான் அமெரிக்கா வெனிசுலா இடையேயான பிராந்திய பிரச்சனை உலகளாவிய மோதலா விரிவடையுது. ஸோ இப்போ ட்ரம்ப் வர்சஸ் மடுரோ மட்டும் இல்லை, அமெரிக்கா வர்சஸ் வெனிசுலா, ரஷ்யா, சீனா அப்படின்னு சொல்லி அதிகார போட்டி விரிவடைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கு.